அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க நான் எப்படி செஞ்சுன்னு காமிக்கிறேன், பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பவுலில் சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி எலும்பில்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஃபில்லிங் ஒரு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே எப்படி வச்சு கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே சமோசா ஷீட் எடுத்து அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீட்டோட ஓரத்தில் இந்த இடத்துல நம்மளோட ஃபில்லிங்கை எடுத்து வச்சுட்டு மைதா மாவை திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு அதை அந்த மேல் ஓரங்களில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 சைடும் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக சைடில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரங்களில் வைக்கும் போது கரெக்டாக ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அழகாக டைட் ஆகிடும். இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு பண்ண முடியுதுன்னு. உங்களுக்கு சிக்கன் சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜ் ஃபில்லிங் கூட உள்ளே அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம். இதே ப்ரொசீஜரில் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இது செய்யும் போது ஃபில்லிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில்லிங் அதிகமாகிடுச்சுன்னா அது சைடில் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்னோட எல்லா இதுவும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஹையாக சூடாக தேவையில்லை. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ரோலையும் உள்ளே போட்டுக்கலாம். இதை நீங்கள் மீடியம் ஹீட்லேயே ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிடுங்க. சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இந்த ஷீட் உடனே கருகிரும். இந்த மாதிரி நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கிறிஸ்பியாக ஃப்ரையாக விட்ருங்க. பார்த்தீங்களா நல்லா ஒரு கோல்டு கலரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
என்னோட இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.